இதெல்லாம் உட்கார முடியாது. நீங்க என்னோட கட்டில எடுத்துட்டு வந்து ஹால்ல போட்டுருங்க. நான் கீழவே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்ல ஒரே கட்டில் தான். இரும்பு கட்டில் அப்பாக்கு மட்டும் தான். அப்ப அந்த கட்டில வந்து எடுத்துட்டு வந்து ஹால்லயே போட்டாச்சு. எங்க அம்மாவும் வந்துட்டாங்க. எல்லாமே ஒண்ணொண்ணா எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அம்மா மெதுவா நடந்து வரும்போது பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். என்னோட பெரிய தங்கச்சி பொண்ணு வந்து முதல்ல நடந்து வந்துச்சு. ஆயா வராங்க, ஆயா வராங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. இவன் 2 குட்டி பசங்களும் அமைதியா உட்காந்து என் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தானுங்க. அம்மாவை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கையை ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த கட்டு கழுத்துல மாட்டிட்டு இருந்தாங்க. காலில் கட்டு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அம்மாவா இது அப்படின்ற மாதிரி. நிறைய டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க. கைக்கு காலுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இங்கே எங்காச்சும் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்க சொன்னாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டிலே தெரிஞ்சிச்சுனாலும் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சரியாவே சாப்பிடல. இங்கேயாச்சும் நல்லா செஞ்சு கொடுங்கம்மா. அங்கே வெறும் சேலடு அது இதுன்னு கொடுத்தாங்க. இவளுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணாட்டம் உணவா தேடுறான்ட்டு உடனே என்ன கை காமிச்சாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டுன்னு. சுகர் எல்லாம் லெவல் கம்மியாக வச்சிருந்தா தானே இன்னைக்கு சுகர்னால தான் இப்படியெல்லாம் உனக்கு வந்துச்சு. இந்த அவஸ்தெல்லாம் தேவையா? டீயில் சக்கரை போட்டு போட்டு குடிக்கிற அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் திட்டினேன், நீ சும்மா இருப்பா, உனக்கு திட்டணுன்றதுக்காக திட்டாத. 400 எல்லாம் இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த 250 தான் இருந்துச்சு. அதுக்கே இவ்வளோ இது. சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அம்மாவுடைய மாத்திரைங்க எல்லாத்தையும் வாங்கி பார்த்தேன். நான் எந்த அளவுக்கு எங்கள் அம்மாவை வந்து எவ்வளோ பார்த்தேன்னா, ஒரு மாத்திரையோட எம்ஜியும் நான் கணக்கு போடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 1800 எம்ஜின்றது போலவே அவ்வளோ மாத்திரையும் சாப்பிடணுமா, இவ்வளோ எம்ஜி அம்மா உடம்பு உள்ள போனோமா, இப்படியெல்லாம் நான் கணக்கு போட்டு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பாதி மாத்திரை குடியாம்மா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இந்த கை வலிக்கு காலுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாதான்